ஒரு நண்பர் கேட்டார், அவருக்கு மார்பகம் பெருசாக இருக்காமா. ஒரு ஆண் நண்பர் தான். மார்பகம் இயல்பை விட பெருசாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, இதை சிறுசாக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் அறுவை சிகிச்சை பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உடம்புல அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருக்கிறது தான் ஆரோக்கியம். இப்போ அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியாத நிலைக்கு பண்ணிக்கலாம். இது அவருக்கு மார்பகம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சங்கடமாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தானே ஒழிய ஆரோக்கியத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சில பேர் மார்பகம் பெருசாக இருக்குது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போயிடுவாங்க. பசங்க ஜிம்முக்கு போய் டைட்டாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கட்ஸு அது இதுன்னு வரையில் மார்பகம் பெருசாக இருந்தாலும் அது ஒரு ஆண்மையினுடைய அடையாளமாகவே மாறி போயிடும். ஜிம்முக்கு போகையில் ஒரு பெண்ணே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற பெண்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆண் தன்மைக்கு வந்துடுறதை பார்த்துருப்பீங்க. அப்போ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே ஒரு முரட்டு ஆம்பளை மாதிரி காட்டிக்கிட்டு அந்த சங்கடத்திலேருந்து வெளியில் வாழ்வாங்க. இது சரியான வழியா அப்படின்னு கேட்டால் இதுவும் தவறான வழி தான். ஏன்னா ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அப்போதைக்கு வேணால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குமே ஒழிய கொஞ்ச நாள் சென்று நிறைய மருத்துவ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் அறுவை சிகிச்சை பண்ணுறதும். அறுவை சிகிச்சை பண்ணிட்டா கொஞ்ச நாள் சென்று அப்புறம் மருத்துவ பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த கொஞ்ச நாள் சென்று மருத்துவ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஏன் உடம்புல இப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். சில பேர் ஆம்பளையாக பிறந்து உணர்வால் பெண்ணாக இருப்பாங்க, இது இயற்கையாக இருக்கும். அவங்களுக்கு மார்பகம் பெருசாக இருக்கும். அவங்க வேற உணர்வாலையும் பிறப்பாலையும் ஆணாகவே இருந்து மார்பகம் பெருசாக இருக்கும். அவங்களினுடைய சங்கடத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உணர்வால் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஆண்களினுடைய விஷயங்களை பற்றி பேசலை. பிறப்பாலும் உடம்பாலும் உணர்வாலும் ஆம்பளையாக இருந்து மார்பகம் பெருசாக இருக்கிறவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் உடம்பு அப்படி வச்சிருக்கு அப்படின்னா, உடம்புல ஏதோ ஒரு விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு வெயிட்டை உடம்பு ஏற்படுத்தியிருக்குன்னு அர்த்தம். அங்கே ஒரு கணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கணத்தை குறைச்சா உடம்புல உள்ளக்க வேறு ஏதோ ஒரு பார்ட்ஸில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படும். அதனுடைய விளைவாக இப்போ சில பசங்களுக்கெல்லாம் ஒரு 7ஆம் கிளாஸ்லேயே நரைச்சி போயிடும் மண்டையெல்லாம். ஏன் நரைச்சி போகுது அப்படின்னா, உடம்புல ஏதோ ஒரு சத்து குறைபாடு, அந்த சத்து குறைபாடுனால நரைச்சி போச்சு அப்படின்பாங்க. அப்போ நரைச்சி போனதுக்கு என்ன தீர்வு? அந்த சத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டு டை அடிச்சுக்கிடுவோம். டை அடிச்சுக்கிட்டா உடனடி தீர்வு தான். உடனடி தீர்வு அன்னைக்கு அவன் அந்த பையன் நல்லா இருப்பான். ஆனால் கொஞ்சம் நாள் சென்று கண்ணு கெட்டு போயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று ஞாபக மறதி ஏற்படும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று வயோதிகம் ஏற்படும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று கேன்சர் வந்துடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று டண்டனக்கா தான். இப்படி தான் போயிட்டுருக்கும். இப்போ அந்த எதிர்காலத்தில் மருத்துவ பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தால் அந்த டை அடிச்சுக்கலாம். இல்லையும் அதே மாதிரி தான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மார்பகத்துக்கு அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இல்லை பரவாயில்ல, எதிர்காலத்தில் நான் மருத்துவ பிரச்சனையை சந்திச்சுட்டு போகிறேன் அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அறுவை சிகிச்சை தவறு. அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்துல உள்ள வெயிட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி இருக்குது, மாட்டு வண்டியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேலன்ஸுக்காக சில கற்களையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த செக் போஸ்ட்டுகளெல்லாம் அப்படியே தூக்கும், பேலன்ஸுக்கு வச்சுருப்பாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி அந்த செக் போஸ்ட்டை தூக்க இறக்க பண்ணுவாங்க. ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உடம்பு சில இடங்களில் சதையை ஏற்படுத்தும், சில இடங்களில் சதையை குறைக்கும். அந்த மாதிரியான செயல்பாடு தான் இது. மார்பகம் ஆண்களுக்கு பெருசாக இருக்கிறது. சரி, இதை நம்ம குறைக்கிறதுக்கு வேறு எதனாலும் இயற்கையான வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டால், முதல்ல கழிவு நீக்க செயல்கள். அதைத்தான் நான் நித்திய பஞ்ச சுத்தி முறை, பட்ச சுத்தி முறை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை பின்பற்றினா சில பேருக்கு குறைஞ்சிரும், மார்பகம் இயல்பான மார்பகம் வந்துடும். அப்படியும் வரலையா, பட்ச சுத்தி முறை பண்ணணும், சில குறைஞ்சிரும். அப்படியும் குறையலையா, அதுக்கடுத்து யோக வணக்கம் அப்படின்னு ஒரு செயல்முறை பயிற்சி வச்சுருக்கிறேன்.
அப்போ செய்யல குறையும். அப்பையும் குறையலையா, உயிருணர் வழிபாடு அப்படின்னு ஒரு பயிற்சி முறையை நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த உயிருணர் வழிபாடு செய்யல இந்த மார்பகம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், குறைஞ்சி இயல்பான வடிவத்துக்கு வந்துடும். அதாவது இயல்பை மீறி மார்பகம் வளர்ந்து நிற்கும். அந்த மார்பகத்தை இயல்பான மார்பகமாக கொண்டு வருவதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை உடம்புல கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கிறது. அந்த செயலை செஞ்சோன்னா போதும். அதுலேயும் போகாமல் மார்பகம் பெருசாகவே இருந்துச்சுன்னா பயிற்சி முறைகள், அந்த பயிற்சி முறைகளை தான் யோக வணக்கம், உயிருணர் வழிபாடு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இதுலேயும் குறையலைன்னு வச்சுக்கோங்க, மார்பகம் அப்படியே பெருசாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெருசாகவே இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா உடம்பு அதனுடைய இயல்பை காத்து வச்சிருக்கு. அங்கே வெயிட்டை குறைச்சோம்னா, அறுவை சிகிச்சை பண்ணி வெயிட்டை குறைச்சோம்னா வேறு எங்கேயோ உடம்புல அடி வாங்கும்னு அர்த்தம். வேறு ஏதோ உள்ளுக்க உள்ள பார்ட்ஸு கோளாறாகும் அப்படின்னு அர்த்தம். புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் shop.receiverindia.com என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும். நன்றி.